வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நம்ம எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வெள்ளை கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். எங்கே ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 6440 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. எப்போதுமே நம்ம வீடியோ அனாலிசிஸ்க்கு இந்த கேப்பில் ஸ்பைக் ஆகி ஓப்பன் ஆகிறத ஓப்பனிங்னு எடுத்துக்க மாட்டோம். கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற எல்டிபி 10 மணிக்கு தெரிகிற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறோம். நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 6400 6420க்கு மேலேயே போய் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கு. க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். அதாவது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸான இந்த 6400 420 பிரேக் பண்ணுற சமயத்தில் அது ஒரு பிரேக் அவுட்டாக இருந்து மார்க்கெட் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்றத எதிர்பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூலும் மார்க்கெட்டுக்கு சாதகமாக பையிங்க்கு சாதகமாக காமிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் 6460 போய் தொட்டு நம்மளுடைய முதல் டார்கெட் ஜோனையும் தொட்டுட்டு அதுக்கு மேலேயும் பிரேக் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6460 ஒரு சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு உண்டான முயற்சி நடந்து மறுபடியும் மார்க்கெட் அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி நம்மளுடைய அடுத்த டார்கெட்டான 6502 அப்படின்ற டார்கெட்டையும் தொட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இந்த 6502ஐயும் ஒரு சப்போர்ட்டாக மாற்றி நம்ம எதிர்பார்த்தா 6526 அப்படின்ற அடுத்த டார்கெட்டையும் தொட்டிருக்கு. தொட்டதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே ட்ராப் ஆகிருக்கு. மறுபடியும் இந்த 6526 ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுடைய ஜோனான 6502 மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுத்து திருப்பி 6549 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறமா அங்கே ஸ்டே பண்ண முடியாமல் 6526 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணி கடைசியாக 6508 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்க்கணுன்ற அவசியமே இல்லாமல் இருக்குது. ஏன் அப்படின்னா, நேற்று மார்க்கெட்டோட முழு ட்ரேடிங் ஜோன் போன வாரத்து மார்க்கெட்டை விடைய அதிகம். போன வாரம் க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்ண ஜோனுக்கு மேலே தான் இந்த வாரம் திங்கக்கிழமை ஃபுல்லாக ட்ரேட் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லா டார்கெட் ஜோனையும் ரீச் பண்ணியிருக்கு. எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 6520 பக்கமாகவோ இல்லை அதுக்கு மேலேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்றது வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட்டை வச்சு நம்ம கணிக்கிறோம். ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம், இந்த ருபி டாலர் வேரியேஷனால் மாற்றங்கள் இருக்கலாம். அதை நம்மளால் பெர்ஃபெக்டாக கணிக்க முடிகிறது இல்லை. இன்றைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். அப்படி அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் ஜோன் 6596. ஒரே ஒரு மாற்றம் தான் பண்ணியிருக்கிறோம். என்னென்னா, நேற்று 6320 வரைக்கும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து பை ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிருந்தோம். அந்த அடிப்படையில் பொறுமையாக ஸ்டாப் லாஸ், எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் இனிஷியலாக பார்த்தா அந்த ஜோன் பெருசாக இருக்கும், பை ஜோன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி ப்ரைஸுக்கு பக்கமாகவே வந்துடுவோம். அந்த காரணத்தினால இப்போ 6360 வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். 6360 வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். இப்படி கொஞ்சமாக ப்ரைஸ் ஆக்ஷன் மாற நம்மளுடைய ஸ்டாப் லாஸும் மாறிக்கிட்டே வரும். இன்றைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.